ஹலோ கைஸ், இந்த வீடியோல கைஜு நம்பர் 8 அனிமேயோட சீசன் 2 எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். என்ன ப்ரோ சீசன் 2 போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீசன் 1 வந்துட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்க அப்பவே. அப்ப வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ரொம்பவே சின்ன சேனல் போட்டுருந்தா வியூஸே போயிருந்திருக்காது. பட் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குல, அதனால போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போடுறேன். இது மூலியமா நானுமே சீசன் 1 வந்துட்டு பார்த்தேன். ஏன்னா அந்த அனிமே அனௌன்ஸ் பண்றப்ப எனக்கு வந்து செம்ம ஹைப். ஏன்னா அந்த கைஜு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் பார்த்த ஒரு படத்துல இருக்கும், அந்த படம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட். ஸோ அப்போ ஹைப் டப்பா இருந்தேன். அப்புறம் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் புதுசா இந்த அனிமே பார்க்கல. ஸோ இப்போ இந்த சீசன் 2 போறதுக்காக சீசன் 1 பார்த்தேன். தரமா இருந்துச்சு கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது போடணும் அப்படின்னு எனக்கு இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சோ அதனால போடுறேன். சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லனா வேணாம் விட்டுறலாம். சிம்பிளான விஷயம். இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண உங்க சப்போர்ட் காட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு 4K லைக்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இறங்கி வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போன சீசன்ல நம்ம ஹீரோ வந்துட்டு கைஜோ மாதிரி இருப்பான். அவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவனை கொல்லலாம் அப்படின்னு பாக்குறப்ப கிக்கரோட அப்பா இருந்துட்டு அவனை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ வந்துட்டு உயிரோட வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த இடத்துல ஒரு கைஜு வந்துட்டு அட்டாக் பண்ணுது அப்படின்னு வந்துட்டு நியூஸ்ல சொல்றாங்க. 6.7 வந்துட்டு ஃபார்ட்டிடியூட் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் மீனாவும் சின்ன பசங்களா இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப மீனா இருந்துட்டு கீழே விழுந்து உடனே அழுக ஆரம்பிச்சிடா. ஹீரோ இருந்துட்டு மீனா இங்க பாரு, எதுவுமே ஆகாது, எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கைஜு அட்டாக் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு வரப்ப கோ கோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் சில விஷயங்கள் வந்துட்டு அங்க ஹீரோ இருக்காங்கல்ல அந்த இடத்துல வந்துட்டு இடிஞ்சு விழுந்துருது. ஹீரோ வந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு மீனா எங்க இருக்கு அப்படின்னு மீனாவை தேடுறப்ப அவனுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆபீசர் இருக்காங்க. ஆனா எல்லாமே இவனை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அந்த டிஸ்போசல் வேலை வந்துட்டு பண்ணிட்டு இருப்பால, அங்க வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. மேல பார்த்தா மீனா இருந்துட்டு வளர்ந்து நின்னுட்டு இருக்கா. அவர் இருந்து காஃப்கா ஹிமினோ இல்ல கைஜு நம்பர் 8 இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அவனோட கைஜு ஃபார்ம் இருக்கான். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட கன்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. முக்கியமா ஹெலிகாப்டர்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனோட பவர் வச்சு அந்த ஹெலிகாப்டர் அட்டாக் பண்றப்ப அந்த 2 ஹெலிகாப்டரும் பயங்கர தூரத்துக்கு போயிட்டு வெடிச்சு செதறுது. அப்ப அங்க இருக்கிறவங்க என்னது இது, அந்த ஸ்மோக்குக்கு நடுவுல அதிகமான ஃபார்ட்டிடியூட் வந்துட்டு தெரிய வருது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கண்ட்ரோல வந்துட்டு இழந்த மாதிரி பெருசா வளர்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் இல்லாம அந்த இடத்தையே வந்துட்டு கம்ப்ளீட்டா அழிக்கிறான். இது எல்லாமே ஹீரோவுக்கு வந்துட்டு கனவா வருது. ஹீரோ வந்துட்டு நல்ல வேலை வெறும் கனவா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கீழே விழுந்துறான். அப்புறம் உங்களுக்கு தெரியும் போன சீசன்ல நம்ம ஹீரோவோட 3rd டிவிஷன் இருந்த அந்த டச்சிகாவா பேஸ கைஜோ வந்துட்டு அட்டாக் பண்ணிருக்கோம். அதை வந்துட்டு மறுபடியும் உருவாக்குற பணிகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு மீனா இருந்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அந்த 3rd டிவிஷனோட வைஸ் கேப்டன் ஓஷினா வந்துட்டு நான் இப்பதான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க அந்த முடிவெடுத்து 5 நாள் ஆச்சு. பட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. கேள்விப்பட்ட வரைக்கும் அவனை வந்துட்டு பிடிச்சதான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவனும் ஐசி அப்படின்னு சொல்ல வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ரீபில் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு மெஸ்ஸை தான் இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்க மீனா இருந்துட்டு புதுசா வந்தவங்க எல்லாருமே அவங்களோட புது யூனிட் இன்னைக்கு தானே மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப ஹோஷினா இருந்துட்டு ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துட்டு போயிருவாங்க அப்படிங்கிறப்ப இஹாராவும் ரெனோவும் ஒரு யூனிட்ல வந்துட்டு சேரக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவன் ரொம்ப சோகமா இருக்கான். உடனே ஹியாரோ வந்துட்டு வெளியே இறங்கி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் எனக்கு போட்டோ எடுக்க வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறப்ப ரெனோ இருந்துட்டு இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறப்ப ஹியாரோ வந்துட்டு கவலையப்படாத, நம்ம போட்டோ எடுத்துட்டு போனாலும் இன்னும் நிறைய டைம் இருக்கும் நம்ம போய் சேர்றதுக்கு அப்படிங்கிறப்ப ரெனோவோ போட்டோ எடுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பாரு புது யூனிட்டை மீட் பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி மூஞ்ச சிடு சிடுன்னு வச்சுக்காத, நம்மளோட டிஃபென்ஸ் ஒரு மிஷின் அப்போ மாட்சுமோட்டோ கேஸ்ல வந்துட்டு பாப்பேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் இது வந்துட்டு இன்னும் ரீட் பண்ணல. அந்த ஓல்டு டியூடுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. சாதாரண டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மெம்பரா அவரால் திரும்பி போக முடியாது தானே அப்படிங்கிறப்ப ரெனோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்க இல்ல சார் காஃப்கா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கைஜுவா மாறிட்டு என்ன கேட்டாரு தெரியுமா, இதை வச்சுட்டு நான் கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்ந்துடலாமா ஒரு கைஜோட மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்டாரு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஈஸியா கடந்து வந்துட்டார்ல, எனக்குலாம் அந்த ஷாக்ல வெளியே வரவே ஒரு வருஷம் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்ப ரெனோ வந்துட்டு கண்டிப்பா அவர் திரும்பி வருவாரு, அவர் உயிரே போனாலும் சரி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இவங்க 4th டிவிஷன்ல சேர போறாங்க. அது பக்கத்துல போனோனுமே ரெனோ வந்துட்டு நான் கண்டிப்பா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மாறுவேன், அப்படி மாறினாதான் சார் காஃப்கா வந்துட்டு என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட இடத்துல கிக்கோரோ இருந்துட்டு இந்த ஹீரோ வந்துட்டு எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்டிக்கர்லாம் அனுப்பிட்டு அவருக்கு நான் தேவைப்படுற நேரத்துல அவரை ஸ்டாப் பண்றதுக்காக நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனோட வைஸ் கேப்டன் ஹசேகாவா வந்துட்டு ஆபீசர் சினோமியா உன்னை நான் வந்துட்டு கேப்டன் ஆபீஸ் கொண்டு கூட்டிட்டு போறேன், உங்க 3rd டிவிஷனோட கேப்டன் மீனா வந்து உங்க எல்லாத்துக்குமே எல்லாமே சொல்லியிருப்பாங்க, டாச்சிகாவா பேஸ் இருந்துட்டு மறுபடியும் ரீபில்ட் ஆகிற வரைக்கும் நீங்க தான் இருக்க போற அப்படிங்கிறப்ப கிக்கரு இருந்துட்டு இந்த ஜப்பான்லயே ஸ்ட்ராங்கஸ்டான டிவிஷன் இருந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான், அமெரிக்கால இருப்ப கூட இவனோட பேரை வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட ஸ்கில்ல வளர்த்துக்க சரியான இடம், ஸ்ட்ராங்கஸ்ட் டிவிஷனோட கேப்டன் உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் கத்துக்க போறேன் அப்படிங்கிறப்ப இவரும் இதோ கேப்டன் கென் அருமை அப்படின்ட்டு கதவை திறந்தா அவன் பாட்டுக்கு ஜாலியா கேம் விளையாண்டு இருக்கான். எப்படியாச்சும் பிளாட்டினம் போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அந்த அசைகாவா உள்ள போக அவன் வந்துட்டு 5 கில் 4 அசிஸ்ட் பிளாட்டினம் போயிரு அப்படிங்கிறப்ப அவனை எத்தி வச்சு தள்ளி விட்டுறாங்க. போச்சு என்னோட PS5 எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப 2 மணிக்கு வரும்னு சொன்னேன் தானே, எதுக்காக கிளீன் பண்ணி வைக்கல அப்படிங்கிறப்ப அந்த நறுமி இருந்துட்டு சொன்னதான், பட் மீட் பண்ணணுமா வேணாமா நான் தானே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அசைகாவா இருந்துட்டு உனக்கு கிளீன் பண்ண சோம்பேறித்தனம் அதுதானே அப்படிங்கிறப்ப யாரும் நான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப இது ஓர்வம் இல்ல, இது டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட இடம் அப்படிங்கிறப்ப அப்படி கிளீன் ஆகலனுக்குது ஓம் பிரச்சனை அப்படின்னா நீயே வேணா கிளீன் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப ஓகே
நாங்களே கிளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொருள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறப்ப அவன் இருந்துட்டு இல்ல நானே கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறப்ப கிக்கரோட போயிட்டு காமிச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன் கென் அருமி அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சுத்தமா இவன் மேல எனக்கு ரெஸ்பெக்டே வரல அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நீ தான் ஜெனரல் டைரக்டரோட பொண்ணா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல இது வந்துட்டு என்னோட சுப்பீரியர் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறப்ப அவன் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம், எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தேவை அப்படிங்கிறப்ப என்னது அப்படின்னு அவ கேட்கிறப்ப கைஜு அட்டாக் பண்ணது அப்படின்ட்டு அங்கிட்டு பெல் அடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் வந்துட்டு என் கூட வந்து அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு நீயே பார்த்து தெரிஞ்சுப்ப, உனக்காக பெஸ்ட் சீட்டை நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கைஜு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வரதை பார்த்திருக்காங்க, விட்னஸ் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிருக்காங்க. 10வது நிமிஷம் என்ன பண்றது அப்படின்னு டிஃபென்ஸ் பிளான் வந்துட்டு போட ஆரம்பிச்சாங்க. 5வது நிமிஷத்துல இது வந்துட்டு இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு வந்துட்டு அந்த கென் அருமியும் நம்ம கிக்கரும் ஹெலிகாப்டர்ல வந்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய டேங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு டிப்ளாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட மொபைலுக்குமே கைஜு அட்டாக் வந்துச்சு அப்படின்ட்டு அலாம் அடிச்சு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய டேங்க் வந்து டிப்ளாய் பண்ணாங்களா, அது எல்லாமே அது இருக்கிற அந்த பிரிட்ஜ்ல வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. முக்கியமா அந்த கைஜு பாத்தீங்கன்னா மறைமுகமா இல்ல, டைரக்டாவே காட்ஸிலாவை ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரக்சருமே காட்ஸிலா மாதிரி அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதை சுத்தி சுத்தி அட்டாக் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவர் டைரக்ஷனுமே மாறப்ப சக்சஸ்ஃபுல்லா அதோட டைரக்ஷனை வந்து நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னா அது இருந்துட்டு டக்குன்னு தண்ணிக்குள்ள வந்துட்டு போயிட்டு அங்க இருக்கிற பிரிட்ஜை உடைச்சிருது. சோ டேங்க்ஸ்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு அதை அட்டாக் பண்ண முடியல. ஆக்சுவலி நீந்தறது கூட அப்படியே காட்ஸிலா மாதிரியே தான் இருக்கு. உடனே நம்ம நினைக்காத ஒரு விஷயம் வந்து நடந்து போயிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த நறுமி இருந்துட்டு அப்படின்னா பிளான்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை ஒரு இடத்துக்கு போக சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரை அவரோட மூவ்மெண்ட் வந்து டிலே பண்ண சொல்றான். இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு அவங்க எல்லாருமே போயிடுறாங்க. டிலே பண்ண சொன்னவங்க இருந்துட்டு அவங்களோட சூட்டை வந்துட்டு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டேங்க், அவங்களோட கன்னு, அவங்களோட அந்த ஸ்பெஷல் ஷூட் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கிக்கர் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இன்கிரெடிபிள், இவங்க எல்லாருமே அந்த கைஜுவோட மூவ்மெண்ட்டை டோட்டலா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க எல்லாரோட தனி பவருமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எல்லாருமே ஒரு பெட்ரோல் லீடர் அளவுக்கு 40% அந்த சூட்டோட பவரை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க சொன்ன அந்த பி பாயிண்ட்க்கு வந்து அந்த கைஜுவை கைட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறப்ப நருமி இருந்துட்டு ஓகே நான் போறேன். அப்புறம் கிக்கரோ ஷினோமியா மேனஸ், அதுக்கப்புறம் சுத்தம், ஹார்ட் ஒர்க், கிரேஸ், இந்த மாதிரி நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு தேவையானது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் அப்படியே கீழே குதிச்சாரான். ஒரு பாக்ஸோட கீழே குதிக்கிறப்ப அந்த பாக்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ளதான் அவனுக்கு ஸ்பெஷலான வெப்பன் வந்துட்டு இருக்கு. அந்த வெப்பனை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த கைஜுவோட உடம்புக்குள்ள போய் குத்துறப்ப அதோட ஸ்கின்னையுமே தொலைச்சு அந்த வெப்பனை வந்து குத்திடுது. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு ட்ரிகருமே இருக்கு. அந்த ட்ரிகரை எடுக்கிறப்ப அவனோட சூட் பவர் அதுக்குள்ள போயிட்டு அதை உப்ப வச்சு அதை அப்படியே கம்ப்ளீட்டா வெடிச்சு செதற வச்சு அதை வந்துட்டு அவன் கொண்டாரான். என் தலைவன் காட்ஸிலா வந்து அவ்வளவு ஈஸியா கொண்டிருக்க முடியுமா கைஸ்? அப்ப அதை நறுமி இருந்து எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அது உன்னோட தடுக்கவே முடியாத பவர், திறமை இல்லாதவங்களாம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப கிக்கோரோ இருந்துட்டு கேட்கவே ஃபன்னா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் இவனோட நியூஸ் வந்துட்டு கம்மியா தான் போட்டிருக்கு. அந்த மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா பெருசா போட்டிருக்கு. இவன் அதை பார்த்துட்டு இங்க பாரு மறுபடியும் கிரெடிட் எல்லாமே இவ எடுத்துக்கிட்டா, இப்ப இவதான் என்னமோ தோக்கடிச்ச மாதிரி தோக்கணும், ஆனா நான் தானே தோக்கடிச்சேன் அப்படின்னு இருக்கிறப்ப கிக்கோரோ இருந்துட்டு இந்த ஜப்பான்லயே ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் இருந்துட்டு நியூஸ் பேப்பர்ல அவனோட பேர் எங்க அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு நினைச்சிட்டு அந்த போன் ரொம்ப நேரம் அடிச்சிருக்கு, எடுக்கூடாதா அப்படிங்கிறப்ப இவன் அதெல்லாம் தேவையில்ல, உங்க அப்பாவும் அந்த அசைகாவும் ஒரு இடத்துக்கு மீட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க, என்னோட ஆஃப்டர்நூன் எதுக்கு அந்த மாதிரி மோசமான இடத்துல நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க அந்த அசைகாவா வந்துட்டு அவன் எத்தி உதச்சிட்டு ஏன்னா அதுதான் அவனோட வேலை, வா போலாம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நறுமி கேட்க அது கைஜு நம்பர் 8 பத்தினது அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ இருந்துட்டு 5 நாளாச்சு நான் வந்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்கேன், என்ன வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்க சொன்னாங்க, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு புஷ் அப் எடுத்துட்டு இருக்கப்ப ஆபீசர்ஸ் வந்து கைஜு நம்பர் 8 ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போறப்பதான் அவர்ட்டு கிக்கரோ வந்துட்டு பாக்குறான். ஆனா அவர் அப்படியே தலையை திருப்பிறா. அவர் ஸ்ட்ரைட்டா கிக்கரோட அப்பாவை பார்க்க போறப்ப இந்த நரம்பிய பக்கத்துல பார்த்துட்டு என் ஃபர்ஸ்ட் டிவிஷனோட கேப்டன்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க அப்ப கிக்கரோட அப்பா டைரக்டர் இருந்துட்டு காஃப்கா இபினோ, நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்துட்டு சேர போற, இந்த ஹிஸ்டரியிலே ஸ்ட்ராங்கஸ்டான கைஜு நீ, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கஸ்ட் கைஜு டிஃபென்ஸ் ஃபோர்ஸான இது ரெண்டுமே சேர்ந்து எந்த ஒரு வித பிரச்சனையுமே தடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு மாற போறோம். வரப்போற மிஷன்ல எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கோ, இல்ல அப்படின்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல உனக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னோட பவரை ஒரு வெப்பனை யூஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, பட் நான் இப்படியே சர்வைவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலான்னு போறப்ப அந்த நரம்பி இருந்துட்டு சாரி எனக்கு விருப்பம் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நானே போதும் அப்படின்ட்டு போறப்ப அந்த டைரக்டர் இருந்துட்டு இல்ல பத்தாது, கைஜு நம்பர் 9 இருந்துட்டு ஒரு மனுஷன் மாதிரி வேஷம் போட்டிருக்கு, கைஜு நம்பர் 10 இருந்துட்டு நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட இடத்தையே குறி வச்சு அடிச்சிருக்கு, நம்ம கைஜு டிசாஸ்டரை வந்துட்டு டெய்லி தடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுங்களும் வந்துட்டு எவால்வ் ஆயிட்டே இருக்கு, அதுங்க என்ன பண்ணாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம திமிரோட இருந்தோம் அப்படின்னா ஒரு பேரழிவு ஏற்படும். சோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எவால்வ் ஆகணும் நருமி அப்படிங்கிறப்ப நருமி இருந்துட்டு வழக்கம் போல நீங்க நம்பல கைஜு நம்பர் 8 யூஸ்ஃபுல்லா நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது இவனை கொண்டு இவனோட உடம்ப வச்சு எனக்கான புது வெப்பனை வந்துட்டு உருவாக்குறதா அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு கேப்டன் நருமி என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற காம்ரேட்ஸ்க்காக என்னால இப்போதைக்கு சாக முடியாது, அது மட்டும் இல்லாம நான் முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதான் சின்ன வயசுல மீனாக்கு இருந்துட்டு யாரு கூலரான டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம், உன் சைடுல நின்று நான் வந்துட்டு சண்டை போடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிப்பான். அதை தான் மென்ஷன் பண்ணிட்டு அது வர வரைக்கும் நான் வந்துட்டு உயிரோட தான் இருக்கணும், என்னோட பேரு காஃப்கா இபினோ, நான் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்துட்டு ஜாயின் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப நருமி இருந்துட்டு உன்னோட ஃபீலிங்ஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு எனக்கு எதுவுமே கவலை
கிடையாது. உன்னோட ஸ்ட்ரென்த்தையும் உன்னோட ரிசல்ட்டையும் எனக்கு காமி. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீ கண்ட்ரோல்ல இழந்த அப்படின்னா உன்னை கொன்னு உன்னை வச்சு எனக்கான புது சூட்டை நான் உருவாக்கிப்பேன் அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹோஷினா இருந்துட்டு புதுசா சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட பொது யூனிட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. காஃப்காவே சேர்த்து அப்படிங்கிறப்ப மீனா இருந்துட்டு அப்படின்னா நம்மளுமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் ட்ரைனிங் எடுக்க போறேன், நீயுமே வந்துட்டு என் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படிங்கிறப்ப இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க கிக்கர் வந்துட்டு அவளோட பொருள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு போறப்ப அவளோட இறந்து போன அம்மாவோட போட்டோமே பார்த்துட்டு போறா. அதுக்கப்புறம் இந்த கிக்கரோட அப்பா இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் பேஸ்க்கு போற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் இதோ இங்கதான் இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க சீக்கிரட்டா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. கைஸ் என்ன சொல்றீங்க, இந்த எபிசோட் வந்துட்டு நல்லா இருக்கா? நம்ம சேனல்ல இந்த அனிமே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.